இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் சார், சூர்யா குழந்தை கூட ஐசியூ வார்டில் தான் இருக்கா. நீங்க போனா பிடிச்சிடலாம். தேங்க்யூ டாக்டர். ஐசியூ எங்க இருக்கு? தோ சார். சூர்யா, தப்பிச்சு போலான்னு நினைக்காத. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என் குழந்தை தூங்கிட்டு இருக்கா சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க சார். சார், நான் என் குழந்தைய பார்க்கறதுக்காக சார் தப்பிச்சே வந்தேன். நான் அவளை பார்த்துட்டேன், பேசிட்டேன். இனிமே நான் சத்தியமா தப்பிச்செல்லாம் போக மாட்டேன் சார். அப்ப எங்க கூட வா. என்னை மன்னிச்சிரு துர்கா. நான் தெய்வமாவை பார்த்துட்டேன். தெய்வமா கிட்ட பேசிட்டு அவங்க நல்லா இருக்காங்க. என்கிட்ட பேசிட்டு இப்பதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு துர்கா. தெய்வமாவை நல்லா பார்த்துக்கோ. வாங்க போலாம். வாங்க. சூர்யா, சிஸ்டர், கிளவி என்ன தூக்கி விசிறனப்போ நான் ஆள் காலி தான் நினைச்சேன் சிஸ்டர். காலையில மயக்க தெரிஞ்சு கண்டுபிடிச்ச பாருங்க, அப்பதான் நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு சிஸ்டர். உடனே உங்களை பார்க்க முடியாதுட்டேன் சிஸ்டர். போய் ஒரு கிழவி, அதுவும் 150 வயசு கிழவின்னு சொல்ற. அந்த வயசுல ஒரு கிழவி இருக்கிறதே ரொம்ப அதிசயம். அப்படியே இருந்தாலும் படுத்த படுக்கையா தான் இருக்கணும். அந்த கிழவி போய் உன்னை புரட்டி எடுத்துட்டான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? சை, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சிஸ்டர். அடிபட்ட எனக்கு தானே எல்லா வழியும் தெரியும். ஐயோ, சேட்டு கிட்ட காலையில அந்த வைரம் உங்க கைக்கு கிடைச்சிரும்னு சொல்லிருக்கேன். ஐயோ, சேட்டு என் போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சிஸ்டர், வைரம் அந்த கிழவி கிட்ட தான் இருக்குது. நாம பேசாம அந்த சேட்டையும் அவனுடைய ஆட்களையும் அங்க கொண்டு போய் அந்த கிழவி கிட்ட கோத்து விட்டுருவோம் சிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த சேட்டாச்சு அந்த கிழவியாச்சு அவங்க பாத்துக்கிட்டோம். என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க வந்து அந்த கிழவிய பாருங்க. அப்பதான் சிஸ்டர் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். வந்து பாருங்க சிஸ்டர். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஓகே, வெரி குட். குட் கேர்ள். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீங்க பாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இந்தா வர. ஏய் கிழவி, ஏய் ஓல்ட் லேடி, அந்த வைரத்தை கொடு. அது என்னோடது. இது என்னோடது. அந்த வைரத்தை கொண்டா. இந்த வைரத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? குடு, வைரத்தை குடு. குடு 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 குடு. நல்ல கிழவி இல்ல, குடு. ஐயோ 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 ஐயோ. இந்த வைரம் இது எனக்குதான். எனக்குதான் வெற்றி வெற்றி வெற்றி. ஐயோ, செம குத்து குத்தி இருக்குது. கிளவி போட்ட போட்ல மயக்கமாயி பொழுதா விடுத்திருச்சு போல இருக்குதே. ஐயோ, இப்படி காட்டுல கிடக்குறேன். அம்மா சிஸ்டர்,
கேட்டு இந்த சிஸ்டர் வேற பாடாப்படுத்துமே. தேவிமா வீட்டுக்கு போலாமா? போலாம் ஹாசினி. டாக்டர், மருந்து மாத்திரை ஏதாவது கொடுக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. டானிக் மட்டும் எழுதி தரேன். ஆ, அதை மட்டும் ஒரு வாரம் கொடுங்க. குழந்தை ஹெல்த்தி ஆயிடுவா. ஓகே ஓகே. தேங்க்ஸ். தேவிமா நம்ம வீட்டுக்கு போலாமா? வாங்க. போலாம் துர்காமா. என்ன இறக்கி விடுங்க. நான் தூக்கிக்கிறேன். இல்ல டாக்டர் இப்பதானே சொன்னாங்க நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு. என்னை இறக்கி மட்டும் விடுங்க, நான் நடந்து வரேன். வா போலாம். செல்லம். வா வா. வாங்க மாதாஜி, வாங்க. மாதாஜி, எங்க ஆ? நான் சொன்ன கிழவி அந்த குகைக்குள்ளதான் இருக்கிறா. யாரு சொத்துக்கு யாரு சொந்தம் கொண்டாடுறது? ஏ கிழவி, அந்த வைரம் எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. அதுக்கு இவங்க கிட்ட விலை பேசி நான் அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிட்டேன். அதனால அந்த வைரத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. இப்ப அந்த வைரத்தை கொடுக்க போறியா இல்லையா? என்ன முறைக்கிற? டேய், இந்த கிழவிக்கிட்ட இருந்து அந்த வைரத்தை எடுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே. சிஸ்டர், ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். உங்களை நான் காப்பாத்தி இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க வாங்க வேண்டிய அடிகள். பாண்டி, பாட்டி பவரா தான் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இந்த வேலைகளை எல்லாம் செய்யுங்க. டேய், நீ போடா. பாத்தீங்களா சிஸ்டர், இதுவும் நீங்க வாங்க வேண்டியதுதான். உங்களை நான் காப்பாத்தி இங்க நிப்பாட்டி இருக்கிறேன். ஐயோ சிஸ்டர், இது என்னென்னமோ பண்ணுது. வாங்க ஓடிடலாம் சிஸ்டர். நொட்டு சும்மா இரு. எடு.